என்ன கங்கா, ஏதோ அவசரம்னு ஃபோன் பண்ணீங்க? அபி, இன்னும் 1 ஹவர்ல நீங்க பிடபிள்யூடி ஆபீஸ்க்கு போகணும். ஏன், ஏதாவது அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கா? அபி, நீங்க பெரிய சாமர்த்தியசாலின்னு நினைச்சேன். என்ன சொல்றீங்க? இல்ல, அபிய பத்தி நிறைய பேர் ரொம்ப புத்திசாலி, ஜாக்கிரதையா இருப்பாங்கன்னு சொல்ல கேள்விப்பட்டேன். அதான். புரியுற மாதிரி சொல்லுங்க கங்கா. சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. என்னடா வந்தா அவளா மூக்க நுழைக்கிறாளேன்னு. பரவாயில்ல, சொல்லுங்க. அபி, நான் மேடத்தோட ப்ராஜெக்ட்டுக்கு தான் உங்க கூட இருக்கேன். ஆனா அப்படியே இருக்க முடியுமா? அபியோட நலனும் முக்கியம் இல்லையா? இந்த லெட்டர் என்ன தெரியுமா? அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக பிடபிள்யூடி டெண்டர் அப்ளை பண்ணிருக்கீங்க. சரி, இன்னைக்கு தான் டெண்டர் ஓபன் பண்ற நாள். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அபி, இது ஒரு நல்ல கான்ட்ராக்ட். வொர்க் அவுட் பண்ணா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கு தான் சொல்றேன். அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப நான் பல வகையில சலிச்சு போயிருக்கேன். அப்புறம் மேடமோட ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிச்சாவே போதும். வேண்டாம் கங்கா, இதை டிராப் பண்ணிடலாம். சாரி அபி, இது உங்க ஆபீஸ், உங்க வேலை. இருந்தாலும் சொல்றேன், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வேண்டாம் கங்கா, இதுக்கு நிறைய பேர் காம்படிட் பண்ணுவாங்க. இல்ல, பிடிக்கிறவங்கள பிடிச்சே காலையிலேயே விசாரிச்சுட்டேன். 2 பேர் தான் இந்த டெண்டருக்காக செலக்ட் பண்ணிருக்காங்களாம். என்ன பாக்குறீங்க? உங்க விஷயத்துல முந்திரி கொட்டை மாதிரி நுழையறேனேனா? என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல? ஓகே ஓகே, ஃப்ரெண்டுக்கா இல்ல டெண்டருக்கா? ரெண்டுக்கும் தான். ஓகே. குட் மார்னிங் தேங்க்ஸ் அபி. அபி. குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். ஹாய் ஆர்த்தி. டர்ல்ஸ், குட் மார்னிங் எனக்கு சொல்ல மாட்டீங்களா? குட் மார்னிங். நீங்க அபியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல? உங்களை பிரிக்கவே முடியாதுன்னு ஆபீஸ்ல பேசிக்கிறாங்க. நான் பிரிச்சு காட்டவா? அது உங்களால முடியாது கங்கா. எவ்வளவு பெட்டு? சரி, நீங்க தோத்துட்டு அந்த ஆபீஸ் விட்டு போயிடுறீங்களா? துல்ஸ், என்ன இது? சும்மா ஜோக்கு சொன்னேன். இட்ஸ் ஓகே அபி. நம்ம தொல்காப்பியன் இல்ல. ஆமா, இது யாரு? இது என்னோட 2வது தங்கச்சி ஆர்த்தி. ஹாய் ஆர்த்தி. ஆர்த்தி, இவங்க கங்கா, ராஜாமணி மேடத்தோட ஆல் இன் ஆல். கிண்டல் பண்ணாதீங்க அபி. உங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்களா? ஏன்? இல்ல, பொண்ணுங்க இவ்ளோ அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. என்ன ஆர்த்தி, அக்கா ஆபீஸ்க்கு திடீர் விசிட்? நான் தான் வர சொன்னேன் கங்கா. ஆர்த்தி, இனிமே நீ டெய்லி இந்த ஆபீஸ்க்கு வந்துரு. நீ இந்த வேலை தான் பண்ணணும்னு ஒன்றும் கட்டுப்பாடு இல்லை. நடக்கிற வேலைகளை கவனி. அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் தேவைப்பட்டா அதை பண்ணா போதும். உனக்கான சம்பளத்தை நானே பர்சனலா தருவேன். ஏன் அபி, சும்மா வந்துட்டு போறதுக்கா அவங்கள ஆபீஸ் வந்து போ சொல்றீங்க? வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க வரட்டும். ஆபீஸ்ல இவளுக்குன்னு ஆகுற காஃபி டீ செலவு கூட நானே பாத்துக்கிறேன். ஏன் அபி? என்னதான் நம்ம ஆபீஸா இருந்தாலும் தங்கச்சியை உள்ள கொண்டு வந்தா பிரச்சனைன்னு நாளைக்கு ஏதாவது ஒரு பேச்சு வந்துடக்கூடாது பாருங்க, அதான். என்ன பாலிசி இது? எனக்கு புரியல. உங்க சிஸ்டர் கொஞ்சம் திறமையானவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் நீங்க இந்த கம்பெனில வேலை தர மாட்டீங்க, அப்படிதானே? அப்படி இல்ல கங்கா. அபி, ஆ? கங்கா சொல்றது நியாயம் தானே? இனிமே நீங்க பேச வேண்டாம் அபி, நான் பேசிக்கிறேன். நீ என்னமா படிச்சிருக்க? நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஆனா ஃபைனல் எக்ஸாம் எழுதல. வேற டெக்னிக்கலா? கம்ப்யூட்டர்ல டேலி தெரியும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் தெரியும். இப்படி ஒரு ஆள் தான் நமக்கு தேவை. ஏற்கனவே நானும் அபியும் ஆபீஸ் எக்ஸ்டெண்ட் பண்றத பத்தி பேசியிருந்தோம். அதுல முதல் அப்பாயின்ட்மெண்ட் நீதான். யூ ஆர் அப்பாயிண்டட். கங்கா ப்ளீஸ். சும்மா இருங்க. அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் எனக்கு கொடுப்பீங்கல்ல? அதுல ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? அது இல்ல கங்கா. நோ ஆர்குமெண்ட்ஸ். ஆர்த்தி இங்க தான் வர்க் பண்றா. ஓகே, சரின்னு சொல்லுங்க அபி. சரி, ஓகே. ஓகே, நான் போய் இந்த டெண்டருக்கான அமௌண்ட்டுக்கு டிடி ரெடி பண்றேன். குமார், கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன கங்கா, அபி இந்த ஆபீஸ்ல சேர்ந்ததுக்கு அவ்வளவு கோவப்பட்டீங்க?
இப்ப அவங்க தங்கச்சிக்கு நீங்களே வழிய போய் வேலை தரேங்கிறீங்க? குமார், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. அபி என்னோட இடத்த பிடிச்சிட்டா, அதனால எனக்கு அவளை பிடிக்கல. அபி புத்திசாலியா இருக்கலாம், ஆனா சாமர்த்தியசாலி கிடையாது. எப்ப வேணாலும் என்னால அவளை கவுத்துற முடியும். அபியே அப்படி இருக்கும்போது அவ தங்கச்சி மட்டும் எப்படி இருப்பா? என்ன பொறுத்த வரைக்கும் அவ சின்ன பொண்ணு, பார்க்க பாவமா இருந்தது, அதனால ஹெல்ப் பண்ணேன். தட்ஸ் ஆல். இதுல உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தப்பு கண்டுபிடிச்சு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க. எப்பவுமே உங்க மாதிரி ஆளுங்க மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் வராது. இன்னொருத்தரை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரணுங்கிறது நீங்க ஆசைப்படுறது மட்டும் நியாயங்கிறீங்களா? இன்னொருத்தர் இடத்துக்கு நான் வர ஆசைப்படல. ஆனா எனக்கு பிடிச்ச இடத்துல இன்னொருத்தர் இருந்தா அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், காலி பண்ணிடுவேன். நீங்க போய் 50% அமௌண்ட் டிடி எடுங்க. மிஸ்டர் குமார், பொம்பளைங்களை பின்னாடி பார்த்து ஜொல்ல விடாதீங்க. வீட்டுக்கு போகும்போது அக்கா தங்கச்சிங்க கூட அடையாளம் தெரியாம போயிடும். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார் வணக்கம் சார். வணக்கம் சார் வணக்கம். என்ன அங்கிள் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க? இன்னைக்கு நம்ம டெண்டர் மட்டும் ஓபன் பண்ணல, சின்ன சின்ன வேலைக்கு நிறைய பேர் டெண்டர் போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்னைக்கு தான் ஓபன் பண்றாங்க, அதான் இவ்வளவு கூட்டம். அங்கிள் இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிடும் இல்லை? நமக்கு கிடைக்காம? சார் வாங்க சார். வணக்கம். வணக்கம். கரப்பாக்கம் பாலம் ப்ராஜெக்ட்டுக்கு டெண்டர் கொடுத்துருக்கீங்களா? நான் போடல, என் பொண்ணு போட்டிருக்கா, மிஸ்டர் ஆதி போட்டிருக்காரு. என் மாப்பிள்ள மாதிரி தான். சார் வணக்கம் சார். சார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க சார். உட்காருங்க. தேங்க்ஸ். உட்காருங்க மேடம். உட்காருங்கப்பா. சரிங்க சார். சார் சூப்பரண்ட் இன்ஜினியர் இப்போ வந்துருவாரு. சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி சார், நான் இப்போ வந்து வாங்க. மாப்பிள்ள, நியாயமா ஒரு அமைச்சருங்கெல்லாம் வரக்கூடாது, உங்களுக்காக தான் வந்தேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அப்பா, இந்த டெண்டர் விஷயமா நம்ம மட்டும் தான் வந்திருக்கோமா? அப்படிதான் நினைக்கிறேன். நான் தான் சொன்னேனே, இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு தான். கான்ட்ராக்ட் நமக்கு தான். என்ன ஒரு 4 பேரை உட்கார வச்சிருக்கலாம், ரொம்ப ஓப்பனா பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. தேங்க்யூ அங்கிள். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இயர்ல இதே டைம் இது 100 மடங்கு ஆக போகுது பாருங்க. ஏன்னா நீங்க ரேகாவோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கீங்க. டெஃபினெட்லி. ஐம் ஷூர் ஷீ இஸ் கோயிங் டு பி வெரி லக்கி ஃபார் மீ. வணக்கம் சார். மினிஸ்டர் வந்திருக்காரு. அப்படியா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சுப்பிரமணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என் மாப்பிள்ள கோட் பண்ணிருக்காரு. மாப்பிள்ள அதை கொடுங்க. தேங்க்ஸ். உட்காருங்க. வாங்க. என்னப்பா வேற யாரும் வரலையா? இவங்க மட்டும் தானா? நிறைய பேர் டெண்டர் அப்ளை பண்ணியிருந்தாங்க சார். எல்லாரும் டிஸ்குவாலிஃபை. மிச்சம் இருக்கிறது இந்த 2 பார்ட்டிகள் தான் சார். அப்போ 2வது பார்ட்டி எங்க? தெரியலையே சார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். சரிங்க சார். டயத்துக்குள்ள வரலன்னா இவங்களுக்கே கொடுத்துருவோம். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டிராஃபிக் ஆல. உட்காருங்கம்மா. தேங்க்யூ சார். என்ன மிஸ்டர் ஆதித்யா, எங்களுக்கு ஆப்போனண்டா வந்திருக்கீங்க போல் இருக்கு.
அபி நான் அன்னைக்கு சொல்லல கிளப்ல மீட் பண்ணேன்னு. ஆதித்யா. தெரியும். இது கிளாஸ் 1 கான்ட்ராக்டர்ஸ் கலந்துக்கிற டெண்டர். ஆனால் இந்த தடவை இந்த டெண்டருக்கு கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படின்னு நிறைய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த டெண்டரை எடுத்து செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அவங்க போக மிஞ்சி இருக்கிறது ஒன்று ஆதித்யா, ரேகா அசோசியேட்ஸ், இன்னொன்று அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த ரெண்டு பார்ட்டிகள் தான். ஏப்பா டெண்டர் ஓப்பன் பண்ணலாம்ல? ஓகே சார், ஓப்பன் பண்ணிடலாம். ரெண்டு டெண்டர்ஸ்ல ஆதித்யா ரேகா அசோசியேட்ஸ் கோட் பண்ணியிருக்கிறது 3,30,00,000 ரூபாய். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோட் பண்ணியிருக்கிறது 3,29,97,000 ரூபாய். லோயஸ்ட் கோட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்கணுங்கிறது ரூல்ஸ். அதுபடி பார்த்தா அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் இந்த கான்ட்ராக்டை கொடுக்கணும். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஏம்மா இதுக்கான மினிமம் டிடி இப்போ கொடுத்துட்றீங்களா? எஸ் சார். இந்தாங்க சார். வாங்க மாப்பிள்ள, வாங்க, சொன்னா கேளுங்க, வாங்க வாங்க. மை காட், லைஃப்ல முதலா பார்ட்னர்ஷிப்ல அப்ளை பண்ண ஒரு கான்ட்ராக்ட் இல்லைன்னு ஆயிடுச்சு. அங்கிள், அது போனதும் பெருசு இல்ல, ஆனா அது அபிக்கு போயிடுச்சு. எப்படி அங்கிள், எப்படி? நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு, எப்படி இந்த கான்ட்ராக்ட் அவகிட்ட போச்சு? நீங்க தானே சொன்னீங்க இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைக்கும்னு. எப்படி போச்சு தெரியலையே மாப்பிள்ள. ஆதி, அது எப்படி அவங்க நம்மளை விட கரெக்டா ஜஸ்ட் 3,000 ரூபாய் கம்மியா கோட் பண்ண முடிஞ்சது? என்ன சொல்ல வர ரேகா? ஆதி, 2 கம்பெனி டெண்டர் போடுதுன்னா நிச்சயம் வித்தியாசம் வரும். ஆனா இந்த அளவுக்கு ஷார்ப்பா 3,000 ரூபாய் கம்மியா வருதுன்னா நிச்சயமா எதேச்சும் நடந்திருக்க சான்ஸ் இல்ல. What are you trying to say, ரேகா? இது நான் ப்ரிப்பேர் பண்ண கொட்டேஷன், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல வரியா? எஸ். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரேகா. ஏன்னா இந்த கொட்டேஷனை நான் என்னோட லேப்டாப்ல என் பெட்ரூம்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணது. அதைத்தான் நான் அங்கிள் கிட்ட கொடுத்தேன். இதோட அமௌண்ட் தெரிஞ்சவங்க நம்ம 3 பேர் தான். எங்க வச்சு ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னீங்க? அதான் சொன்னேன்ல, என் பெட்ரூம்ல என் லேப்டாப்ல.
அதுதான் ப்ராப்ளமே. உங்க பெட்ரூம்குள்ள நுழையக்கூடிய உரிமை உள்ளவங்க யாரு? யாரு? என் அம்மா, அப்பா, பாட்டி, பிரதர்ஸ் இவங்க தானே வருவாங்க. வேற யாரு வருவா? My God. உஷா. அந்த உஷா தான். உஷா. உஷா. ஏ உஷா. உஷா. என்ன? யோ. ஏய். bloody traitor. என்ன பையா அது? காட்டு முன்னாடி திரும்ப நடந்துக்கிறீங்க. நடுவுல வராத. நீ நடுவுல வராத. இவ பண்ண காரியத்துக்கு இவனை கொல்ல போட்டுருவேன். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நான் கோட் பண்ண அந்த கவர்மெண்ட் டெண்டரோட அந்த அமௌண்ட் அபிக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? என்ன உளறீங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. நான் நடிக்கிறேனா? எனக்கு எதுவும் தெரியாது. பின்ன நான் என் ரூம்ல வச்சு அதுவும் என் பர்சனல் லேப்டாப்ல ரெடி பண்ண அமௌண்ட் பத்தி அபிக்கு எப்படி கரெக்டா தெரிஞ்சது? எனக்கு என்ன தெரியும்? என்ன பேசுறீங்க நீங்க? நாம என்ன புருஷன் பொண்டாட்டி மாதிரி பெட்ரூம்குள்ள நடந்துக்கிறோம்? உரிமை எடுத்து லேப்டாப் எல்லாம் பாக்குறதுக்கு? நான் உங்க பெட்ரூம்குள்ள வரதை விட வேலைக்காரியும் பாத்ரூம் கிளீன் பண்றவங்களும் வர்றதுதான் அதிகம். கிண்டலாடி உனக்கு? கிண்டலா? இந்த வேலை நீதான் பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னாலதான் என்னோட கான்ட்ராக்ட் என் கை விட்டு அந்த அபி கைக்கு போயிடுச்சு. எவ்வளவு தெனாப்டா இருந்தா ஏன் முன்னாடி உட்கார்ந்து எனக்கு வர வேண்டிய வேலையை தட்டிட்டு போயிட்டாலே அந்த அபி. அதுக்கு காரணம் அவளோட திறமை, அவளோட நல்ல மனசுக்கு கிடைச்ச பரிசு. அத பார்த்து ஏன் அப்படி வயிறு எறிறீங்க? வயிறு எறிறேனா? நான் வயிறு எறிறேனா? மனுஷனா நீ? காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிறேன். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். போய் சாவு. Go to hell. அனி வீட்டுக்குள்ளேயே I have enemies. அனி ப்ளீஸ். நான் போறேன். அனி ஒரே நிமிஷம். அப்பா அம்மா வேற வீட்ல கிடையாது. இந்த நேரம் பார்த்து நீங்க வீட்டை விட்டு போனா பிரச்சனை ஆயிரும் அண்ணி. அர்ஜுன் ப்ளீஸ் என்ன தடுக்காத. நான் போறேன். இட்ஸ் ஃபைனல். எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அனி ப்ளீஸ். போயிட்டாளா? போய் தொலையட்டும். பையா வாட் இஸ் திஸ் பையா? சரி ஓகே, அண்ணி தான் இந்த டெண்டர் விஷயத்தை அபிக்கு லீக் அவுட் பண்ணது உங்களுக்கு யார் சொன்னது? இவதான் பண்ணிருக்கணும். வேற யார் பண்ணுவா? எனக்கும் ஆரம்பத்துல எதுவுமே புரியல. ரேகா சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாமே புரிஞ்சது. Bloody hell. I don't need enemies outside. My wife is my biggest enemy. Bloody hell.